அரசாங்கம் இந்திய சமுதாய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றது. இவை மக்களை சென்றடைவதற்கு PTKI எனப்படும் இந்திய சமூக செயல் திட்ட குழுவை தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபர்சேல் தமது அமைச்சின் கீழ் அமைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் அரசாங்கத்தின் முன் முயற்சிகளை இந்திய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க இக்குழு அரசாங்க துறைகளுடன் இணைந்து செயல்பட உள்ளது. மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM இந்திய சமூக செயல்திட்ட குழுவை ஒருங்கிணைக்கும் நிலையில் மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பிரணாமா, மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகமான ஃபினாஸ், தகவல் துறை ஜப்பான், மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC மற்றும் MYCB ஆகியவை உறுப்பினர்களாக இருந்து அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க ஒத்துழைக்க உள்ளன. கடந்த மாதம் அமைக்கப்பட்ட இக்குழு மக்களிடையே தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் குமரன் சுப்பிரமணியம் பிரணாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் வழி பகிர்ந்து கொண்டார். நம்ம அரசாங்க சார்புடைய நிறுவனங்கள் எம்மாதிரியான சேவைகளை வழங்குறாங்கன்ற அந்த தகவல்களை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதனால் என்னன்னா, இப்போ இந்த அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களோ சரி, பொதுமக்களோ சரி, இல்லை தமிழ் பள்ளிகளோ சரி, அந்த குறிப்பிட்ட தகவல்களை நாங்கள் அந்த குறிப்பிட்ட தரப்பினருக்கு வானொலி, தொலைக்காட்சி, நாளிதழ், அப்புறம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம கொடுப்போம். அதே மாதிரி அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்றத நம்ம அமைச்சருக்கு தெரிவிப்போம். அரசாங்க திட்டங்களின் முழுமையான தகவல்கள் மக்களை சென்றடையும் பட்சத்தில் தங்களின் தேவைகள் குறித்த விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படும் என்றும் குமரன் கூறினார். மக்களின் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட இச்செயல் திட்ட குழு முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வைபி ரமணன் அவர்களுடைய அமைச்சின் வாயிலாக என்ன மாதிரியான சேவைகள் வழங்கப்படுது, வைபி சரஸ் அவர்கள், இப்படி நமது அமைச்சு உட்பட இப்படி பல நிறுவனங்களுடைய என்கேஜ்மெண்ட் செய்ய போகிறோம். அந்த என்கேஜ்மெண்ட் மூலமாக பொதுவாக மக்கள் என்ன மாதிரியான நன்மைகளை பெறலாம், நம்ம மக்கள் குறிப்பாக நமது அரசாங்கம் இந்த இந்திய சமுதாயத்துக்காக என்ன மாதிரியான சேவைகளை பல்வேறு இடங்கள் வச்சுருக்காங்கன்றதை நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின பிறகுதான் நம்ம இந்த செயற்குழு வெற்றி கண்டிருக்கிறதா இல்லையா என்பதனை நம்ம அளவிட முடியும். அதோடு அரசாங்கத்துறையை சார்ந்தவர்களும் மக்களுக்கான திட்டங்கள் குறித்து தகவல்களை அறிந்திருந்தால் தங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று குமரன் தெரிவித்தார். மேலும் செய்திகள் மூலம் தகவல் அறிந்து கொள்ளும் மக்கள் திரையில் காணும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக இச்செயல் திட்ட குழுவை தொடர்பு கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.